துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். என்னடி ஏதோ பேசணும்ட்டு இப்படி என் முகத்தை பார்த்துட்டு இருக்கேன் என்ன? பேசணும் தான், அததான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, அதான் தயங்கி தயங்கி உக்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா வாங்கின ரைடு அந்த மாதிரி இல்ல. ஐயோ என்ன? இல்லம்மா, என் வாய் கொஞ்சம் சரியில்லை, அதான் அப்படி வார்த்தை வந்துருச்சு. நீ தப்பா நினைக்காத. நீ அத்தை கிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லுமா. அத்தை ரொம்ப நேரமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுமா, சொல்லு. எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் புரியுதா? புரியுது, மூடிட்டேன். போதுமாமா? இப்படியே இரு, இதுதான் உனக்கு நல்லது, சரியா? என் வாய் அடி மூட சொல்ற, உன் வாயை ஒருத்தி மூடதான் வந்துட்டாளே, அதான் அந்த பயம் கண்ணுல தெரியுது. நீங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்படி வந்து உட்காருங்க வாங்க. அந்த ஆளுக்கு அந்த இடம் தான் கரெக்ட், விடு அங்கேயே உட்காரட்டும். சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன், கொஞ்சம் கோவப்படாம நிதானமா பொறுமையா கேளு, சரியா? என்னடி ஏதோ வீடுகளை பலமா போடுற, கோவப்படுவேன் அது இதுன்னு. கோவப்படுற மாதிரி என்ன சொல்ல போற? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றது கேட்டு கொஞ்சம் உனக்கு கோவம் வரும் தான், ஆனா அதை முழுசா கேளு, அதுக்கப்புறம் உனக்கு கோவம் வராது, சரியா? என்னமோ சொல்ற, சரி சொல்லு என்னன்னு. அது வந்து நம்ம செல்வா இருக்கான்ல. ஆமா, செல்வாக்கு என்ன? செல்வாக்கு ஒண்ணும் இல்லம்மா, இல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், கூட்டிட்டு வந்து சும்மாவே வச்சிருக்கோம், அடுத்து என்னன்னு நம்ம யோசிக்காம இருக்கோமே, அததாம்மா சொல்ல வரேன். என்னடி என்ன சொல்ற? அடுத்து என்னன்னா என்ன யோசிக்கணும் அடுத்து? ஐயோம்மா, கொஞ்சம் கோவப்படாம நிதானமா கேளு. என்னன்னா செல்வா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான், நம்மளும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டோம். இப்ப கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே அமைதியா இருந்தா எப்படி? அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும்ல. ஆக வேண்டியதுன்னா என்ன ஆக வேண்டியது? எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு மென்னு குட்டி முழுங்கிட்டு இருக்க? என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுடி. ஐயோம்மா, நீ எல்லாம் எப்படிம்மா எங்க 2 பேரும் பெத்தது இல்லாம பேரம் பேத்தையும் எடுத்துட்டேன், இது வேற உனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. அம்மா, செல்வாக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல வரேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா? என்னடி இதை சொல்றது நீதானா? என்ன என்னால நம்ப முடியல. இரு ஒரு வாட்டி கிள்ளி பாத்துக்கிறேன், நான் காண்றது கனவா இல்ல நினைவானு. மாமா, சொல்றது நான் தான், இது ஒன்னும் கனவெல்லாம் இல்ல, நினைவுதான். இல்லடி நீதான் அவளை என்னமோ பண்ண போறேன், அவளே விட்டு போயிடுவா, இங்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டா, செல்வா வேணவே வேணான்னு செல்வாவை கழட்டி விட்டுட்டு செல்வா முன்னாடி சொல்லிட்டு போயிடுவா, அப்படி இப்படின்னு வீரவசனெல்லாம் பேசினியடி. இப்ப நீயே முத ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணுன்னு என்கிட்ட வந்து நிக்கிற. எல்லாம் அப்படிதான் நடக்கும். என் பொண்டாட்டி நினைச்சா என்ன பண்ண? என் பொண்டாட்டியோட குடும்பி தான் இப்ப ஐசு தங்கச்சி கையிலையாச்சு. அது ஐயோ, என் வாய் வேற சரியில்லையே. அது ஒண்ணும் இல்லம்மா, என் வாயை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்கம்மா, அதான் அப்படி பேசுதுமா. மூடிக்கிட்டு இருன்னு சொன்னேன், நீ மட்டும் வாயை மூடிக்கிட்டு உட்கார்ல, நைட்டுக்கு தின்றதுக்கு சோறு வராது பாத்துக்க. ஐயோ, அது மாதிரிலாம் ஏதோ பண்ணிடாதம்மா, நானே அந்த 3 வேளை சோத்துக்கு தான் உன் முந்தானியை பிடிச்சி சுத்திக்கிட்டு வரமா, பார்த்து பண்ணுமா. தெரியுதுல்ல, அப்ப மூடிக்கிட்டு ஒரு மூலையில உட்காரு, வாயை திறந்த அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்க. சரிம்மா, சரி. ஏய் என்னடி ஏதோ சொல்ல வந்துட்டு நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லடி. இதுதான் விஷயம், செல்வாக்கும் அந்த பொண்ணுக்கும் முத ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றதுக்காக தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். இதாண்டி நானும் கேக்குறேன், நீ அப்படி இப்படி பேசுனியே, இப்ப நீயே ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணு சொல்றியே, என்ன விஷயம்? முத ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணுதான் சொன்னேன், முத ராத்திரி நடக்கும்னு நான் சொல்லல. முத ராத்திரிலாம் நடக்காது, ஏற்பாடு மட்டும்தான் நடக்கும். நீ ஆக வேண்டியதை பண்ணு, அங்க எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான் தான். நீ நினைக்கிற மாதிரி செல்வாக்கும் அந்த பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். நான் எப்பவும் அவளுக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன், சொல்றது புரியுதுல? நீ ஏற்பாடு மட்டும் பண்ணு. வாய்ப்பு கிடையாது, நான் கூட இவ கொஞ்சம் திருந்திட்டாலோன்னு நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நம்ம கூட ஓரளவுக்கு மாறிட்டோம், ஆனா இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. ஏதோ அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் விட்டுட்டு போலாம்ல, வேற வழி இல்ல. என் தங்கச்சி கையால இவ அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு இத்தனை பட்டு இவ திருந்துவாளான்னு தெரியல, பாப்போம். இத்தனையும் படணும், பட்டாதான் திருந்துவான்னு நினைக்கிறேன். என்னடி நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு ஸ்வேதா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல பொண்ணாதான் தெரியுது, எனக்கும் மனசுக்கு ஓரளவுக்கு பிடிச்சு போன மாதிரி தான் இருக்கான். நானும் நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன், அந்த பொண்ணு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்ட நாட்களும் அதிகம் தான். அதுக்காகவாது அந்த பொண்ணு செல்வா கூட சேர்ந்து வாழட்டும்னு விட்டுடலாமே, நம்ம வீட்டை தான் நல்லா பாத்துக்கிறாளே. அது மட்டும் இல்ல, என்னையும் அந்த பொண்ணு கண்ணு கருத்தமா பாத்துக்குது. ஏன் நீ உன்னையும் தான் அண்ணினே உன்னை எப்படி பாத்துக்குது பார்த்தல? யாரு? என்ன? அவ நல்லா பாத்துக்கிறா,
இத நீ பார்த்த. ஆமா ஸ்வேதா, நான் கூட அன்னைக்கு பார்த்தனே. அன்னைக்கு கூட நீயே உன் கையில சூடு வச்சுக்கிட்ட. பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? நீ சூடு வச்சுக்கிட்டதுக்கு அந்த பொண்ணு என்னமோ தனக்கே சூடு பட்ட மாதிரி அப்படி துடிச்சு போயிட்டா. நான் பார்த்தேன்டி. அது சரி, சூடு வச்சவளே அவதான். அவ துடிச்சு போயிட்டாளா? துடிச்சு போனவன் நானும். இவ கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. இவெல்லாம் ஒரு பெத்த ஆத்தா. மாமியாருக்கு இன்னும் முழுசா விஷயம் தெரியல போல இருக்கு. மாமியாரே, நீங்க கூட கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்கு. உங்க பொண்ணு மாறணுமே. உங்க பொண்ணு மாறுற வரைக்கும் ஐஷு தங்கச்சி விட மாட்டா, வச்சு செய்வா. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் மாறிட்டேன்ப்பா. என்னம்மா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுற மாதிரி இருக்கு? அவ நல்லவளாவே இருந்தாலும் ஆல்ரெடி கெட்டு போனவ. உனக்கு அது மறந்து போச்சா என்ன? ஆமால, அது ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு மறந்துருச்சு. அது எப்படிமா உனக்கு மறக்கும்? மறக்க வச்சுட்டா அவ. அவளுடைய நட பாவனைய காட்டி உனக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டா அவ. இந்த ஒரு விஷயம் போதும் எங்க அம்மாவை கவுக்கிறதுக்கு. அவளை எங்க அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த ஒண்ணுத்த சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவளை எங்க அம்மா தூரவே வச்சிருப்பாங்க. என்னம்மா மறந்துட்டியா என்ன அந்த விஷயத்த? ஆமாண்டி, அந்த பொண்ணு நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுடைய பழைய வாழ்க்கை எனக்கு அடியோட மறந்துருச்சுன்னா பாத்துக்கேன். ஆமால, அவ ஆல்ரெடி கெட்டு போனவல்ல. செல்வாக்கு சரியா தப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சரி ஸ்வேதா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. அது போதும்மா, இதோட என்கிட்ட விட்டு நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடை பண்ணு. அது நடக்கணுமா நடக்க கூடாதான்னு நான் முடிவு பண்றேம்மா. நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாருமா. போமா. சரிடி, பண்றேன். ஸ்வேதா, என்ன? இல்ல, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த பொண்ணு உன்னை இவ்வளவு படுத்தியுமா நீ இன்னும் மனசு மாறாம இருக்க? அது மட்டும் இல்ல, நம்ம பேசின வீடியோ வேற அந்த பொண்ணு கையில இருக்கு. நீ இப்பவும் இதே மாதிரி பிளான் போட்டா கரெக்டா வருமா? இது சரியா? என்ன சரி தப்புன்னு எனக்கு சொல்றதுக்கு வந்துட்டியா? நீ எல்லாம் எங்க இருக்கணுமோ அங்க இரு, புரியுதா? நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத. போய் போடுறத தின்னுட்டு ஒரு மூளையில கடை போ. அது சரி, நான் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கிட்டாதான் நீ எனக்கு மரியாதை தந்திருப்பியே. நான் தான் ஒரு புருஷனாவும் நடந்துக்கல, நல்ல ஆம்பளையாவும் நடந்துக்கல. அதான் என்ன நீ இப்படி காலில் போட்டு மிதிக்காது குறையா மிதிச்சு துவைக்கிற. நீ பண்ணு, நான் சீக்கிரத்துல ஒரு நல்ல ஆம்பளையா மாறதுக்கு முயற்சி பண்றேன். தெரியுதுல்ல, மூடிக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு போ. என்னை விட்டுட்டு வெளியில போனா ஒரு வேளை சோத்துக்கு நீயும் தங்கச்சியும் சிங்கி அடிக்கணும், தெரியும்ல? போ, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இங்கேயே 3 வேளையும் முக்கு பிடிக்க தின்னுட்டு மூடிக்கிட்டு தூங்கு போ. என் பொண்டாட்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு நல்ல புருஷனாவும் நடந்துக்கல, ஒரு நல்ல ஆம்பளையாவும் நடந்துக்கல. அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி வாழ்க்கையும் சேர்த்து நான் சீரழிச்சிட்டேன்ல. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என் தங்கச்சி என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கால. அண்ணா அண்ணா அண்ணா, இங்க பாருங்க. சொல்லுமா. என்னன்னு அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்தது? சே, அப்படிலாம் இல்லம்மா, கண்ணுல தூசு பட்டுருச்சு, அதான் லேசா கண்ணு கலங்கிருச்சு, வேற ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுமா, என்னம்மா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட கூப்பிட்டு போலாம் தான் வந்தேன். இல்லம்மா, எனக்கு பசி இல்ல, நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாமா. என்ன சாப்பாடு இப்ப மட்டும் வேணாவா இல்ல இனிமேலும் வேணாவா? என்னம்மா, ஏன் அப்படி கேக்குற? இல்லனே, அண்ணி பேசின பேச்சுக்கு இந்த இடத்துல வேற எந்த ஆம்பளையும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உச்சிக்கு ஏறி இருக்கும். அப்படி உச்சிக்கு ஏறி இருந்தா இந்த வீட்டுல கை நினைக்க மாட்டான். அதான் கேட்டேன், இப்ப மட்டும் கை நினைக்க மாட்டீங்களா இல்ல இனிமேலும்? என்னம்மா, நீயும் பங்குக்கு என்ன எதனா வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறியா என்ன? அது சரி, கட்டின பொண்டாட்டியா அப்படி பேசும்போது நீ யாருமா? பேசு, என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசு. நான் யாரும் நினைக்காதீங்கண்ணா, நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான். நான் இப்ப உங்க மனசை காயப்படுத்தணும்னு பேச வரலண்ணா. உங்க அண்ணி அந்த பேச்சு பேசும்போது உங்க முகம் வாடினதும் எனக்கு தெரிஞ்சது, உங்க மனசு வாடினதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சதுண்ணா. ஐஷு. ஆமாண்ணா, நான் தான் சொல்றேன்ல, நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான். ஒரு அண்ணனோட வருத்தமும் வேதனையும் ஒரு தங்கச்சியால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? அப்படிதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து அண்ணியை விட்டுட்டீங்க, அன்னைக்கு அடங்கி போய் வாழ்ந்துட்டீங்க. நீங்க ஒரு ஆம்பளைங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. ஆமாமா, நீ சரியா தான் சொல்ற. நான் ஒரு ஆம்பளையா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணல. அவ பின்னாடியே சுத்திட்டு ஏதோ குருட்டுத்தனமா இருந்துட்டேன். அதான சொல்றேன், இனிமேலும் குருட்டுத்தனமா இருந்துடாதீங்க. நான் என்னமா பண்ண முடியும்? ஏன்னா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையை மட்டும் நீங்க கெடுத்துக்கல, மீனாவோட வாழ்க்கையும் சேர்த்து நீங்க கெடுத்துருக்கீங்க. மீனா எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமா? ஆனா அவ வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சுத்தமா நாசம் பண்ணி வச்சிருக்கீங்கண்ணா. நீ சரியாதமா சொல்ற. நான் என் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம என் தங்கச்சி வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்திருக்கேமா. என் பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கிறது பத்தாதுன்னு என் தங்கச்சியும் சேர்த்து அவளுக்கு அடிமையாக்கி இருக்கேன். இத்தனையோ நாள் மீனாவை அவ என்னென்னலாம் கொடுமைப்படுத்திருக்கா தெரியுமா?
அடிச்சு துன்புறுத்தி ஏன் சூடு வச்சு பாவம் அவ அந்த பிஞ்சு உடம்பு எவ்வளவு தாங்கியிருக்கோம்ல. இதெல்லாம் நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காம என் பொண்டாட்டிக்கு ஜால்ரா தட்டிட்டு இருந்துட்டேன்ல. இன்னைக்கு இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குதுமா. இப்பவாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களே, இதை புரிஞ்சுக்கிட்டு வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கண்ணா. எனக்கு எல்லாம் புரியுதுமா, ஆனா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எதுவும் தெரியலையே. என்னண்ணா பேசுறீங்க? நீங்க ஒரு ஆம்பளை, வெளியில போனா 1000 வேலை இருக்கு. போய் எதனா ஒரு வேலையை செய்யுங்க. செஞ்சு சொந்தமா சம்பாரிச்சு கொண்டு வந்து உங்க தங்கச்சிக்கு உங்க உழைப்புல சாப்பாடு வாங்கி போடுங்க. அத்தைக்கிட்டயோ இல்ல உங்க பொண்டாட்டி கிட்டயோ ஏன் செல்வா கிட்டயோ யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காதீங்கண்ணா. உங்களால எல்லாமே பண்ண முடியும். ஆனா நீங்க அதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு சோம்பேறித்தனத்துல இருக்கீங்கண்ணா. அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு போய் உழைங்கண்ணா. உழைச்சி சம்பாதிங்க. சம்பாதிச்ச பணத்துல உங்க தங்கச்சிக்கு ஒரு முளை பூவும் ஒரு தாவணியும் வாங்கி கொடுங்கண்ணா. அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ஏன்னா இது அப்படின்னு நினைச்சு உங்களை உச்சி முகர பாராட்டுவானா. அது மட்டும் இல்லண்ணா, நீங்க உங்க சொந்த உழைப்புல நின்னு பாருங்க. அப்புறம் தெரியும் உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட மரியாதையும் பயத்தையும் காட்டுவாங்க. இந்த மரியாதையும் பயத்தையும் நீங்க அவங்க கிட்ட இருந்து வெளிக்கொண்டு வர முடியாம பண்ணிட்டீங்க. அதனாலதான் அண்ணி இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க சரியா இருங்கண்ணா. நீங்க ஒரு ஆள் சரியா இருந்தா போதும்ண்ணா, அண்ணி தன்னால மாறிடுவாங்க. உங்க கூட நல்ல விதமா குடும்பம் நடத்துவாங்கண்ணா. சரியா சொன்னமா ஐஷு. நான் இவ்வளவு நாள் ஏதோ குருட்டாம் போக்குல இருந்துட்டேன். சரிதான், நீ சொல்றது சரிதான். என் தங்கச்சி 1000 தடவை இது சொல்லுவா. ஆனா நான் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்க மாட்டேன். எப்பவுமே கூடவே இருக்க ஒரு பொருளோட அருமை நமக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரிதான் போல இருக்கு. என் தங்கச்சி சொல்லும் போது எனக்கு இதோட அருமை தெரியலமா. என் இன்னொரு தங்கச்சி நீ சொல்லும் போது எனக்கு இப்ப புரியுதுமா. எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா என் தங்கச்சி என்ன ஒரு வாட்டியும் செருப்பால் அடிக்காத குறையா சொல்லுவா. ஆனா நான் கொஞ்சம் கூட காதுல வாங்காம நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது இல்லாம அவளையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்கேன். எத்தனை நாள் அவ வந்திருப்பா. இனிமே எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. இப்ப உங்க மனசு மாறி இருக்கு. அந்த மனசு மாற்றத்தோட போய் ஒரு நல்ல வேலையை பாருங்கண்ணா. நல்ல வேலை பாருங்க, கை நிறைய சம்பாதிங்க. உங்க தங்கச்சிய உங்க உழைப்புல வச்சு பாத்துக்கோங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டி தன்னால உங்களை தேடி வருவாங்கண்ணா. தேடி வர்றது மட்டும் இல்ல, நல்ல மரியாதையும் கொடுப்பாங்கண்ணா. கொடுக்குற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. புரியுதுங்களாண்ணா? அண்ணா, நான் எதனா தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்குன்னு யாரும் இல்லை. என்ன எனக்கு உங்களை கூட பிறந்த அண்ணனா நினைச்சுதான் நான் இதெல்லாம் சொன்னேன். தயவு செஞ்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. அது மட்டும் இல்லைண்ணா, இது என் குடும்பம். என் குடும்பத்தாளுங்க யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ நான் வேதனைப்படுத்துறேன் வருத்தப்படுத்துறேன்னா அவங்கள வேணும்னு படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க மனசு எப்படியாவது மாறணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அண்ணியை துன்புறுத்தணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாதுண்ணா. நான் இப்படி பண்ற சேட்டையிலையாவது அவங்க மாற மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை தானே. குடும்பம் என் குடும்பம்ண்ணா. அத்தை மாமா அவங்களண்ணா ஒரு அம்மாவும் அப்பாவும் பாக்குறேண்ணா. அண்ணியை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அவங்களோட ராங்கித்தனம் எனக்கு இன்னும் பிடிக்கும். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்போ ஒரு கட்ஸோட இருக்காங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அந்த கட்ஸை கொஞ்சம் தப்பா பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க கிட்ட வேற எந்த குறையும் கிடையாதுண்ணா. அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு கூட பிறந்த அண்ணனா. கூட பிறந்த அண்ணனா தான் நான் நினைக்கிறேண்ணா. என்ன உங்களோட தங்கச்சியை ஏத்துப்பீங்களா? நீங்க மீனாவை பாக்குற மாதிரி என்னையும் பாப்பீங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ ஏன் தங்கச்சிமா? எனக்கு மீனா மட்டும் தங்கச்சி கிடையாது, ஐஷுவும் ஒரு தங்கச்சி தான். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாத்திருக்கமா நீனு. இனிமே இந்த அண்ணன் எப்படி இருக்கான்னு பாருமா. என் தங்கச்சி மீனாக்கு மட்டும் இல்ல, என் இன்னொரு தங்கச்சி ஐஷுக்கும் சேர்த்து பூவும் புடவையும் வாங்கி வந்து தருவேம்மா, என் சொந்த உழைப்புல. இது போதுண்ணா, வாங்கண்ணா சாப்பிட்டு வேலைக்கு போவீங்க. இல்லம்மா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என் சொந்த உழைப்புல சாப்பிடுறேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல கை நினைக்க மாட்டேமா. சரி, நான் கிளம்புறேன். தாராளமாண்ணா, உங்களுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ண்ணா. ஈவினிங் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. உங்க தங்கச்சிங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வரும்போது எதனா வாங்கிட்டு வாங்கண்ணா. எப்படியும் வாங்கிட்டு வருவீங்க தங்கச்சிங்களுக்காக, அதனால காத்துக்கிட்டு இருக்கோண்ணா. கண்டிப்பாமா, இந்த அண்ணனுக்காக காத்துக்கிட்டே இருமா. என் தங்கச்சிங்களுக்கு நான் நிறைய வாங்கிட்டு வந்து தருவேன். நிறைய வாங்கி தர முடியலனாலும் எதனாவது வாங்கி தருவேம்மா. கண்டிப்பா நீங்க இந்த அண்ணனுக்காக வெயிட் பண்ணுங்க. அண்ணன் சீக்கிரம் வந்துடுறேன். வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேமா. அது போதுண்ணா, போயிட்டு வாங்க. ரெண்டு தங்கச்சிங்களும் உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? யோமா, என்ன இது? என்னன்னா இதுவும் போடவே அதை பிடிச்சிருக்கிறது என் கை. இது என்னடி கேள்வி, தெரியலையா? எனக்கு எல்லாம் தெரியுது. ஆமா சார், என்ன இங்க நல்ல சொகுசா படுத்துட்டு இருக்கீங்க? டைம் ஆகலையா உங்களுக்கு? எழுந்துறீங்க, எழுந்திருச்சு கிளம்புங்க மாம்ஸ். கிளம்புறதா? நான் எங்கடி போனோம்? இது என் மாமியார் வீடுடி, நான் இங்கதான் இருப்பேன். ஐயோ மாம்ஸ், விளையாடாத, எனக்கு கோவம் வர பாத்துக்க. நான் வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? என்னை விட்டுட்டு நீ கிளம்பணும்னு சொன்னேன். இப்ப என்ன பேச்ச மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? பொண்ணு குட்டி, அதெல்லாம் தண்ணியில எழுதி வச்சதுடி. அதெல்லாம் அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வருவேன். அதுக்காக விட்டுட்டு போயிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. இது என் மாமியார் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வேணா உன் வீட்டுக்கு போய்க்க. ஐயோ மாம்ஸ், வேணாம். வீணா என் கோவத்தை கலப்பாத, சொல்றதை கேளு, கிளம்பு. கிளம்பியும் எழுந்திரீன்னு. நான் போக மாட்டேனே, நான் இங்கதான் இருப்பேன். உன்னால முடிஞ்சா என்ன வேணா பண்ணி கொட்டி என் பூனை குட்டி. லவ் யூ.
ஐயோ மாம்ஸ், வேணாம், விளையாடாத. எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. சொன்ன கேளு. நீ கிளம்பியா? நான் என்ன சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேன்? என்னை விட்டுட்டு நீ உடனே கிளம்பணும் தானே சொன்னேன். சரி, ஏதோ விட்டுட்ட. உங்க அத்தை உனக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சரி, அதுவும் குடிக்கட்டுமே விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் நேரம் ஆன உடனே சாப்பாடும் சாப்பிட்டுட்டு போட்டோம்னு சொன்னாங்க. ஆமாமா, நம்ம மாம்ஸ் பாவம். சரி, அதையும் சாப்பிட்டுட்டு போட்டுமே விட்டுட்டேன். இப்ப சாப்பிட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. மணி 9 ஆயிருச்சு. ஒழுங்கா கிளம்பியா? அதை தாண்டி பொண்ணுக்குட்டி நானும் சொல்றேன். காஃபி குடிச்சாச்சு, டிஃபன் சாப்பிட்டாச்சு, மணியும் 9 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் கிளம்பி வீட்டுக்கு போய் அதெல்லாம் அவ கூட வேலையா சொல்லு. அதனால நான் மாமியார் வீட்டுல செட்டில் ஆயினான்னு இருக்கேன். நைட்டு ஸ்டேயிங் தான் இங்கே. மாம்ஸ், விளையாடாதயா. சொன்ன கேளு. மணி 9 ஆயிடுச்சு. சொன்ன கேளு. நீ கிளம்பு. இப்ப நீ கிளம்புனாலே வீடு போய் சேர 10 மணி ஆயிடும். நீ கிளம்பு. அதை தாண்டி சொல்றேன். 10 மணி ஆயிடும். அந்த டைம்ல நான் போனா, நான் வேற வயசு பையன், ஏதாவது காட்டேரியோ இல்ல மோகினியோ என்ன பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு நான் கிடைக்க மாட்டேன் பாத்துக்க. அது பின்னாடியே போயிடுவேன். இது உனக்கு தேவையா? நான் உன் பின்னாடியே வரணும்னு நினைக்கிறேன். உனக்கும் அப்படிதானே? காட்டேரி பிடிச்சாலும் சரி, இல்ல மோகினி பிசாசே பிடிச்சாலும் சரி, நீ இங்க இருந்து கிளம்பு. கிளம்பியா? நீ அந்த மோகினியை ஒரு வழி ஆக்கிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. பொண்ணுக்குட்டி வேணாண்டி. ஏதோ நீ இல்லாம நான் இருந்துக்க மாட்டேங்கிறதுக்காக என்னை இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இங்க பாருடி, என் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கேன். இங்க பாரு, நான் உன்னை தொட கூட மாட்டேன். ஆனா நான் இங்கதான் இருப்பேன். சரியா? நான் இங்க இருக்கேன். உன்னை டச் கூட பண்ண மாட்டேன்டி. நான் இங்க இருக்கேன்டி. ஏன் நீ அனன்யா கூட கூட போய் படுத்துக்க. ஆனா நம்ம இங்கதான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டி. அது போதும்டி எனக்கு. ஈஸி சொல்லக்குடி. ஐயோ மாம்ஸ், என்னையா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? பாரு, அனன்யா மட்டும் தனியா இருக்கா. கார்த்திக் மாம்ஸ் ஊர்ல இருக்காங்க. அவ தனியா இருக்கும்போது நம்ம 2 பேர் மட்டும் ஒண்ணா இருந்தா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா நம்மள பாக்கும்போது? அதுக்காக தான் ஏன் சொல்றேன். இல்லன்னா எனக்கு என்ன ஆசையா உன்னை விட்டு தனியா இருக்கணும்னு? நீ சொல்லு. உனக்கு எப்படியும் அப்படிதானே எனக்கும். என்னாலே உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுல்ல. பொண்ணுக்குட்டி, நான் மட்டும் என்னடி சொல்றேன்? உன்னை கூட வந்து கொஞ்சிட்டா இருக்க சொல்றேன். இல்ல, நீ அனன்யா கூடவே இரு. எனக்கு தேவை நீ என் பக்கத்துல இருந்தா போதும். நான் உன்னை விட்டுட்டு தூரமாலாம் இருக்க மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நீ போய் அந்த ரூம்ல அனன்யா கூட படுத்துக்க. நான் இந்த ரூம்ல இருந்துக்கிறேன். நம்ம காலையில எழுந்துச்சு எப்ப போல பார்த்து போல. அது போதும்டி எனக்கு. மத்தபடி உன்னை டச் பண்ணணும், கிஸ் பண்ணணும், கொஞ்சணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தாட் இல்ல. அந்த தாட் வரும் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வரும். சரியா? நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். உன் கைய பிடிச்சு நானும் இழுத்துட்டு போயிட்டு வெளியில விடுறேன். இரியா மாம்ஸ். என் கைய நீ பிடிச்சி இழுக்க போற. எங்க கையில பாக்கலாம். ஐயோ, என்னையா இது? நீ தானே கையை பிடிச்சி இழுக்க போறேன்னு அதான் இழுன்னு விட்டேன். நீ வந்து ஏன் மேல விழுவேன்னு எனக்கு என்னடி தெரியும்? மாமா மேல அவ்வளோ பாசம். மாமா விட்டுட்டு உன்னால இருக்க முடியல. பாரு, கொஞ்ச நேரம் கூட தூரமா நிக்க முடியாம இப்படி மாமா மேல வந்து சாஞ்சுக்கிட்டேன். அதனடி என் பொண்டாட்டி, என் பொண்ணு குட்டி. ஐயோ மாம்ஸ், உன்னை அம்மா விடாச்சேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. என்ன வேணாலும் பண்ணுடி. ஆனா அது நம்ம வீட்டுல போய் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வேணாம். மாமாக்கு வெக்கமா இருக்குல்ல? அடியே பொண்ணு குட்டி, எதுக்கு உனக்கு இந்த கோவம்? இங்க பாரு, நான் உன்னை விட்டுட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியே போல. என் சகல இருக்கான்ல, அதான் கார்த்திக். அவன் கால் பண்ணி நிறைய விஷயம் சொன்னான். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் மாமா இங்க ஸ்டே இங்க தெரியுமா? என்னையா மாம்ஸ் சொல்ற? என் பொண்ணு குட்டி, அனன்யாக்கு கொஞ்சம் டேஞ்சர் இருக்கு. அதனால அனன்யாவை பாதுகாக்க தான் மாமா இங்க இருக்கு. போதுமா? என் பொண்டாட்டிய லைட்டா பாத்துக்கவும் இங்க இருக்கு. புரியல. அடி லூசு பொண்ணு குட்டி, அனன்யாக்கு இங்க பெரிய டேஞ்சரஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம மாமா இங்கேயே இருக்கு. போதுமா? கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்களை சொன்னான். அதெல்லாம் உனக்கு இப்ப சொல்ல முடியாது, அப்புறம் சொல்றேன். நானும் என் பொண்ணு குட்டி கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக இங்க இல்லடி. என் மச்சினிச்சிய பாதுகாக்கிறதுக்காக இங்க இருக்கேன். இப்ப சொல்லு, நான் போகணுமா இங்க இருக்கணுமா? ஐயோ மாம்ஸ். ஆமாண்டி, என் பொண்ணு குட்டி. அத்தையும் மாமாவும் வயசானவங்க. திடீர்னு எதுனா அனன்யாக்கு ஆபத்துனா அவங்களால என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீயும் ஒரு பொண்ணு, நீ என்ன பண்ண முடியும்? நீ தைரியசாலி தான், எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ஆனா என் பொண்டாட்டி என்னன்னு பாப்பா? தங்கச்சியை பாப்பாளா இல்ல அம்மா அப்பாவை பாப்பாளா? அவளாலையும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் மாமா இருக்கேன். கார்த்திக் அவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் கிளம்பணும்னு நினைச்சுக்கேன். அதனால வராது. மாமா இங்க இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் சேஃப். புரியுதா? அனன்யா கார்த்திகை விட்டு தனியா இருக்கா. நம்ம மட்டும் அவன் முன்னாடி ஒன்னா இருந்தா நல்லா இருக்காதுன்னு நீ யோசிச்ச மாதிரி நான் யோசிச்சிருக்க மாட்டேன். இதெல்லாம் யோசிச்சதுனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கையோட கிளம்பினோம் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கார்த்திக் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட சொன்னான். சொன்னதுக்கு அப்புறமும் நான் போனா நல்லா இருக்காது. அதனாலதான் அவன் என்ன நம்பிதான் அவன் பொண்டாட்டி இங்க விட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது மாமா அப்படியே விட்டுட்டு போறது நல்லாவா இருக்கும்? என்னுடைய லூசு பொண்ணுக்குட்டி, இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேன். மாமாவை என்னடி நீ புரிஞ்சு வச்சிருக்கேன்? அப்படியே பொண்டாட்டி. சாரியா, நான் கூட கொஞ்ச நேரத்துல உன்னை தப்பா நினைச்சிட்டேயா. ஏன் நினைக்க மாட்டேன்? மாமா தான் எப்ப பாரு முந்தானி பிடிச்சி சுத்திக்கிட்டே இருக்கேன்னு அதான் அப்படிதான் நினைப்படி என் பொண்ணுக்குட்டி. சாரி அப்படி சொல்லாத. நான் தெரியாம தப்பா நினைச்சிட்டேன். சாரி. என் பொண்ணுக்குட்டி என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேணாம். அவளுக்கு என்ன தெரியும்? தெரியாம பேசிட்டு அவ்வளவுதானே. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன்டி. சரி,
இப்ப நீ போய் அனன்யா கூட இரு, மாமா இங்க இருக்கு சரியா? போ போய் அனன்யா கூட இரு. எதுனா உடனே ஒரு ஃபோன் பண்ணு, இல்ல டக்குன்னு ரூமுக்கு வா, புரியுதா? லவ் யூ மாம்ஸ். என் மாம்ஸ் பத்தி நான் புரிஞ்சுக்கல பாரு. மரமண்டையா இருந்திருக்கேன். சாரியா. சரி சரி, சாரி வேணாம், இவ்வளவு பக்கத்துல இருக்க. உன்னையோட கொடுக்க. I love you, mama. ये மதுர வீர என் மனசுக்கேத்த சூர அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்கார ஒரு தேக்கில செஞ்சது போல அம்மாடி தோளில சாஞ்சது போல ஒரு எண்ணாத்தாடி என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் கூட ஈடில்லை. சொல்லுங்க மாமா. அது சரி, இந்த ஹலோலாம் சொல்றது இல்ல, ஸ்ட்ரைட்டா மாமா தான்ல. ஆமா, என் மாமா தான் பேசுறாருன்னு தெரியும் போது நான் எதுக்கு ஹலோன்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும்? அந்த ஹலோ சொல்ற நேரத்துக்கு மாமான்னு இன்னும் 2-3 வாட்டி சேர்த்து சொல்லிடலாம்ல, அதனாலதான். அது சரிடி பொண்டாட்டி, இப்பெல்லாம் வர வர வேற மாதிரி ஆயிட்டு போறேடி நீனு. ஆமா மாமா. அப்புறம் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு இப்படி கூட இல்லைன்னா எப்படி மாமா? அதான் இப்படி ஆயிட்ட எப்படி? ரொம்ப சூப்பர் பொண்டாட்டி. அப்புறம் என்ன பண்ணுது என் பொண்டாட்டி குட்டி? உங்க பொண்டாட்டி இங்க அவங்க மாமாவை நினைச்சு இங்க தவிச்சிட்டு இருக்கு. ஆனா அவங்க மாமாக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. மாமாக்கு எல்லாம் புரியுதுடி, வேற என்ன பண்ண, வேலை அந்த மாதிரிடி பொண்டாட்டி. வேலையும் பார்க்கணும், அதே சமயம் பொண்டாட்டியும் பார்க்கணும்ல. அதனாலதான்டி, வேலையை பார்த்தாதான் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க முடியும். கொதிடி பொண்டாட்டி. இந்த மாதிரி எதனா சொல்லி சமாளிச்சிடுங்க சரியா? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க மாமா? சாப்பிட்டீங்களா மாமா? நீங்க போனதும் டயர்டா இருந்திருப்பீங்களே, எதனா டீ காஃபி எதனா குடிச்சிங்களா? ஃப்ரெஷ்ஷா பண்ணீங்களா? உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க ஆள் இருந்தாங்களா? அடியே இருடி, இரு மூச்சு விட்டு கேள்வி கேளு. நான் வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன், ஃப்ரெஷ்அப் ஆனதும் எல்லாம் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டு முடிச்சதும் மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுவும் முடிஞ்ச உடனே கையோட கிளம்பிட வேண்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு. போதுமா? என்ன இங்க கவனிக்க ஆள்லாம் இல்ல, ஆனாலும் தேவையான நேரத்துக்கு எல்லாம் கரெக்டா வரும்டி. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். ஆமா மாமா, இன்னைக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க நீங்க? என்ன வேலையா? அடியே, நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? நான் தான் இங்க வந்துட்டேனே, இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் எப்படி வேலை பார்க்க முடியும்? என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு, 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். வந்த உடனே விட்டா வேலை தான் பார்த்துருவோம் 2 பேரும் சேர்ந்து. மாமா, நான் ஒன்னும் உங்களை அந்த வேலை பத்தி கேட்கல. நீங்க இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த வேலையை கேட்கிறேன். காலேஜ்ல இருந்து என்ன கூட்டிட்டு வரதுக்கு எத்தனை பேரை மாமா அரேஞ்ச் பண்ணீங்க? ஆமாண்டி, அப்புறம் தனியா வர்றது ஏன் பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டிய பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல, அதனாலதான். அதுக்காக அருண் மாமா, அரவிந்த் மாமா, அமிர்தாணி, கௌதம் அண்ணா, அசோக் அண்ணான்னு இத்தனை பேரா மாமா? என் செல்ல பொண்டாட்டி, என் பொண்டாட்டி தனியா வரால, அது எப்படி? மாமா எங்க இருந்தாலும் மாமாவோட பாதுகாப்பு எப்பவும் என் பொண்டாட்டி கிட்ட இருந்துகிட்டே இருக்கும்டி. அதுக்காக தான் இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒருவேளை சகலிக்கு வேலை இருந்தாலும் என் மச்சான் அரவிந்த் வந்து பிக்கப் பண்ணிப்பானேன்னு மச்சானுக்கு ஃபோன் பண்ணேன். ஒருவேளை அவனுக்கும் எதனா வேலைகள் வந்துருச்சுன்னா அமிர்தாக்கா சும்மா தானே வீட்டில் இருக்காங்க, அவங்க வந்து கூப்பிட்டோமேனு அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். ஒருவேளை பாப்பா எதனா அடம் பிடிச்சி அமிர்தாக்காவாலையும் வர முடியலன்னா என்ன பண்ணேன், அதனாலதான் கௌதம் மாமாவுக்கும் போனை போட்டேன். இவங்கெல்லாம் போட்ட உடனே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலடி பொண்டாட்டி. மாமா, பண்ற சேட்டையெல்லாம் மொத்தமா பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி பேசுறீங்களா? உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதானே இந்த வேலையை பண்ணீங்க. ஆமாண்டி பொண்டாட்டி, என் பொண்டாட்டிடி அங்க இருந்து வீடு வரைக்கும் தனியா போகணும்டி. அது எப்படி தனியா போக முடியும்? அதனாலதான் இத்தனை பேருக்கு போன் அடிச்சேன். எல்லாரும் வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் வந்தாலும் வரட்டாலும் உன் மாமாவும் மனசுக்குள்ள இருக்குன்னு தெரியும். ஆனாலும் என் பொண்டாட்டி அப்படி தனியா விட்டுற முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். எப்படி பொண்டாட்டி? ஏன் மாமா வச்சு என் மாமனா சும்மாவா? நீங்க இந்த மாதிரி எதனா வேலை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆமாண்டி பொண்டாட்டி, தெரிஞ்சு வச்சுக்கோடி மாமா இப்படிதான்னு. சரி, அதெல்லாம் போகட்டும். சகல கிட்ட சொன்னேன், அரவிந்த் கிட்ட சொன்னேன், ஏன் அமிர்தாக்கா கிட்டயும் சொன்னேன், கௌதம் மாமா கிட்டயும் சொன்னேன். அசோக் வந்தான்னு சொல்றியே, அசோக்குமா வந்தான்? ஆமா மாமா, அசோக் அண்ணா வந்தாங்க. ஓ, சார் ட்ரை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன்.
ட்ரை பண்ணட்டும். அவர் ட்ரையிங் எல்லாம் ஃப்ளாப்ல தான் முடியும்னு இன்னும் அவருக்கு தெரியல. பார்த்துக்கலாம். என்னடி பொண்டாட்டி, அப்படிதானே? ம் ஆமா மாமா, அப்படியே தான். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா கவலை? அதான் எல்லாத்தையும் நச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கீங்களே. கவலையே படாதீங்க மாமா. யாரும் என்ன சீண்டவும் முடியாது, தொட்டவும் முடியாது மாமா. அதுடி என் பொண்டாட்டி. லவ் யூடி. இப்படிதாண்டி இருக்கணும் என் சொல்ல குட்டி. சரியா? கண்டிப்பா மாமா. நான் என் மாமாவோட பொண்டாட்டி. அப்ப இனிமே இப்படிதான் இருப்பேன். போதுமா? அதான் மாமா போறதுக்குள்ள 1000 தடவை நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கீங்களே. கவலைப்படாதீங்க மாமா. அனன்யாவோட ஆட்டத்தை இனிமேதான் பாப்பீங்க. சம்பவம் வரும்போது என் பொண்டாட்டியோட ஆட்டத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஆட்டத்தை போட்டுடி. சரியா? கண்டிப்பா மாமா. ஏன் மாமாவோட ட்ரைனிங் ஆச்சு. கவலையப்படாதீங்க மாமா. அனன்யாவை வேற மாதிரி பாப்பீங்க. சரிங்க மாமா? ஐ எம் வெயிட்டிங் டி பொண்டாட்டி. சரி சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். ஆமா மேடம், என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இப்ப எங்க இருக்கீங்க? இங்க இல்ல மாமா, வீட்டுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் மாமா. பொண்டாட்டி தனியாவா? இதெல்லாம் கரெக்டா இல்ல. எழுந்துச்சு வீட்டுக்கு போங்க. மாமா, என் மனசுக்குள்ள நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா பயம்? அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல, நீங்களும் பயப்பட வேண்டாம். பொண்டாட்டி போதும் போதும், நம்ம பயம்லாம் இல்லாம தைரியமா இருக்கிறோம் தான். அதுக்காக இந்த நைட் டைம்ல வெளியில எல்லாம் வேண்டாம். நீ உள்ள போ. போறேன் மாமா. உள்ள அருண் மாமாவும் நிம்மியும் பேசிட்டு இருந்தாங்களா, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான் நான் வெளியில வந்துட்டேன் மாமா. ஓ ரைட்டு, சகலையும் வந்துட்டாப்லையா? அப்ப எனக்கு கவலை இல்லதான். இருந்தாலும் என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போயிடுறி, அதான் நல்லது. சரியா? கண்டிப்பா போயிடுறேன். போதுமா? அது சரி. உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம், நீ தப்பிச்சிட்டதா அர்த்தமோ? விட மாட்டேன்டி. இந்த 2 நாள்ல உன்னை போட்டு தள்ளாம நான் விட மாட்டேன். இது எனக்கான நேரம், எனக்கு கிடைச்ச பொக்கிஷம்டி. இந்த நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன்டி. இன்னியோட உன் கதை காலிடி. Hi dear, good afternoon. Hi friends, good afternoon பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸ் சொல்லிடலாமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரியதா நவனிகா. இந்த குட்டி பாப்பாவுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரியதா நவனிகா. குட்டிமா, நீங்க லைஃப் லாங் ஹாப்பியாவும் சுட்டித்தனமாவும் இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குட்டிமா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரோஹித் கண்ணா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரோஹித் கண்ணா. ரோஹித் செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணம்மாள் சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கிருஷ்ணம்மாள் சிஸ்டர். கிருஷ்ணம்மா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஓகே டியர்ஸ், பை. Bye dears. Bye friends. பை ஃப்ரெண்ட்ஸ்.